ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. இன்னைக்கு நாள் 16 அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை. பிக் பாஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட தான் ஆரம்பிக்குது இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோட். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருவையும் சரி வியானாவும் சரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப வேலை வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு, நான் இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாது, ஒருத்தர் வேலை கொடுத்தா ஃபஸ்ட்டு அதை தான் செய்ய முடியும், இன்னொருத்தர் வேலை கொடுக்கறதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலங்காத்தால டீ கூட குடிக்கல, ஏன் இப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆதிரை வந்து வியானாவை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா வியானாவும் வந்து எஃப்ஜே கிட்ட அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறதுனால ஆதிரை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. எஃப்ஜேயும் வந்து வியானாக்கே வேலை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஆள் வந்து எத்தனை வேலை பார்க்க முடியும் இல்லையா? அதனால் வந்து என்னால் இவ்வளோ வேலைலாம் பார்க்க முடியாது, ஒரு வேலை முடிச்சு தான் இன்னொரு வேலை பார்க்க முடியும், எனக்கு என்ன 10 கையாக இருக்குது 2 கை தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் பதிலுக்கு பதில் பேசுகிறாங்க. அண்ட் நம்மளோட பாரும் வந்து கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆதிரைக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு ஒன்றா ஆதிரை வந்து துள்ளி குதித்து வந்து வம்பிழுக்கிறதும் சண்டை போடுறதும் வந்து அடிக்கடி பார்க்க முடியுது. அண்ட் கனி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அவங்களோட அன்பு கேங் 2.0ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதுக்கு தான் பயங்கர சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. வியானா வந்து பதிலுக்கு பதில் பேசுவோம், ஒழுங்கு காட்டிட்டுலாம் பேச அது வந்து சுத்தமாக நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கனி வந்து சொல்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ரூல்ஸை மீறிட்டே இருக்கீங்க அப்படின்னா வேலை வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. இவங்க பாரும் சரி வியானாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து வேலை பார்க்க தெரியும், எங்களுக்கு யாரும் சொல்லிலாம் தர வேண்டாம் அப்படின்னும்போது, ஒரு வேலையை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும், சும்மா வந்து இப்படி பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் கருத்து சொன்னால் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாரு சொல்லும்போது, கருத்து கர்மம்லாம் வந்துட்டு சொன்னால் எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு, நான்லாம் ஜாலியாக வந்து பார்க்க போகிறேன்ப்பா சண்டே அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் போகிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாரு வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா வந்து ஒரு 17 வயசு இவங்களுக்கு இருக்கும்போதே வந்து இறந்துட்டாங்களாம். ஸோ அவங்க அம்மா வந்து சிங்கிள் மதராக இருந்து தான் வளர்த்தாங்க அப்படிங்கிறதும், அண்டு சமூகத்தில் எதெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் பாராட்டுதலை தெரிவிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. எஃப்ஜே வந்து ஒன்று மன்னிச்சிட்டேன் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து நம்மளோட பிரவீன்ராஜ் வந்து அவங்களோட கதையை சொல்ல வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, நான் வந்து சின்ன வயசில் பயங்கரமாக வந்து அந்த பட்டாசு அதெல்லாம் வந்து பயங்கரமாக வெடித்தேன், ரொம்ப ரொம்ப வந்து காசுலாம் வந்து இருந்தது. அதற்கு அடுத்தது வந்து ஒரு பேக்கெட் கூட பட்டாசு இல்லாத அளவுக்கு வறுமைக்கு நான் போனேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகிறப்போ வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணேன், அவளை வந்து நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன், ஒரு கால் டியூரேஷன் வச்சுலாம் வந்து நான் பல கேள்வி கேட்டிருக்கேன், இது ஏன் இவ்வளோ மினிட்ஸ் பேசினேன், இது ஏன் இவ்வளோ மினிட்ஸ் பேசினேன்லாம் கேட்டேன். அவ்வளோ கொடூரமான பர்சனாக இருந்தால் கூட அவள் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறதும் அண்ட் கேர் எடுத்து பேசுகிறது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் வந்து அவள் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்தது குப்பையை வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா. உடனே ஆதிரையும் சொல்கிறாங்க, நம்மளோட பாரு வந்து வழக்கம் போல் வந்து அதெல்லாம் முடியாது, குப்பையை வந்து நீங்கள் எடுத்து வைங்க, இன்கேஸ் வெளியில் ரோட்டில் நான் கூட குப்பையை வந்து நம்ம தான் எடுத்து வைப்போமே தவிர வீட்டுக்குள்ளே வந்தெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை எடுத்து தான் வைக்கணும், இதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் வந்து பண்ணலையா, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னும் போது 3 பேர் சொல்கிறத வந்து கேளுங்க, எப்போவுமே வந்து 17 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுதான் பெருசு அப்படின்னு போகாதீங்க, கேப்டன் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவும் சரி அண்ட் பாருவும் சரி கனிக்கிட்ட வந்து எக்ரிட்டு இருக்காங்க. பட் கனி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பண்ணி தானே ஆகணும், நீங்கள் சூப்பர் டிலக்ஸ் டீம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதற்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, க்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க. க்ளவுஸ் வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குப்பை அந்த இது இருக்கு இல்லையா, கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டி தான் வச்சுருப்போம், அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னும்போது பாரு வந்து ஹாப்பி ஆகிடுறாங்க. ஓ அப்போ கட்டியிருக்குன்னா நாங்கள் எடுக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும். அண்ட் ஒரு பிரச்சனை வரும்போது பேசுகிறது மூலியமாக தான் பாருங்கள் க்ளவுஸ்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கனி என்னென்னா, க்ளவுஸ்க்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் செம்ம காமெடிங்க, கருத்து கரமெல்லாம் வந்து சொல்கிறது அப்படின்னது அண்ட் சாப்பிட்டுட்டே ஜாலியாக பார்ப்பேங்கிறதெல்லாம் செம்ம ஃபன்னியாக இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து பாரு வந்து எப்போ வேலை செஞ்சாலும் வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க. வியானாக்கும் வேலை செய்ய இஷ்டம் இல்லை, பாருக்கும் வேலை செய்ய இஷ்டம் இல்லை. ஆனால் இவங்களும் என்னென்னா ஆதிரியும் எஃப்ஜேவும் போட்டி போட்டுட்டு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டாஸ்க் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஜே பண்ணுற வேலையை பாருங்களேன். ஒரு மாதிரி வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி, ஒரு மாதிரி பண்ணுறாங்க. கலாய்க்கிற மாதிரி சவுண்டெல்லாம் குடுக்குறாங்க. அது வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. அதாவது ட்ரிகரிங், ப்ரோவோக்கிங் சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து எஃப்ஜே ரொம்ப சூப்பராக தெளிவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வியன்னா வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து என்னென்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு கப்பில் கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கப்பில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும்போது, அது யார் அப்படின்னு கேட்குறாங்க பாரு. அதை நான் இங்கே சொல்ல மாட்டேன், அங்கே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் சேதுபதி எபிசோடில். அது மட்டும் இல்லாமல் லக்ஸுரி ஃபுட்டு சாப்பிட்டேன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கிடைக்குது, நான் சாப்பிட்டேன். அதுக்குன்னு வந்து எப்போ பார்த்தாலும் தின்றன்னு கேட்குறது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்கிறதும், அண்ட் வந்து இவன் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து பேசுகிறாங்க வியானா. ஏன்னா எஃப்ஜே வந்து ஓவர் ஆட்டிடியூடாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லா ஸ்ட்ரைக்கும் ஃபுட்டை வச்சு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்வும் சொல்லிட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்குது. பிபி ஜூஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி டாஸ்க்கு. இதில் வந்து என்னென்னா ஒரு டீம் வந்து ஓனர் மாதிரி, ஒரு டீம் வந்து சப்ளையர் மாதிரி. அண்ட் வந்து என்னென்னா ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ஸ்மெல் நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், கலர் கரெக்டாக இருக்கணும், அண்ட் இந்த பாட்டில் வந்து கரெக்டாக பேக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. குவாலிட்டி செக்காக வந்து 2 பேர் வேணுமா. அதாவது பிக் பாஸ் டீம்லேருந்து ஒருத்தர், சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர். அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் வந்து திவாகரையும் பார்வையும் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து செக் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் அப்ரூவ்டு, இந்த பாட்டில் ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி மார்க் போட வேண்டியவங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஓகே எல்லோரும் வந்து சொல்கிறீங்க, அதனால் நான் வந்து குவாலிட்டி செக்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிட்டு நம்ம பாரு வந்து அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க. அண்ட் அந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 7 பேர் வந்து 7 பேர் இல்லை 6 பேர் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்க. அண்ட் பிபியில் வந்து 9, தென் குவாலிட்டி அனலிஸ்ட்டாக வந்து 2 பேர். சரிங்களா? ஸோ இவ்வளோ பேர் வந்து இந்த டாஸ்கில் வந்து பிரிஞ்சு ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இது மூலிமா வந்து என்னென்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குன்றாங்க. அண்ட் பிக் பாஸில் டீமில் வந்து ஒருத்தர் சேவ் பண்ணலாம். பிக் பாஸ் டீமில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒருத்தரை வந்து சேவ் பண்ணி விடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் எஸ்டி அதாவது சூப்பர் டிலக்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு டிஃபால்ட்டாக கிடைக்கும். இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. கியூசியான நம்மளோட திவாகரும் சரி, பார்வும் சரி அந்த பாட்டிலை வந்து செக் பண்ணிவிட்டு மார்க் போட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பாட்டில் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 9 பாட்டில் 10 பாட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா 1 2 தான் செலக்டே பண்ணுறாங்க. மீதி எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு காரணம் சொல்லி, இது டேஸ்ட்டு சரியில்லை, இது வந்து சுகரில் அழுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இதை ஒழுங்காக க்ளீன் பண்ணல, பேக்கேஜ் அந்த பேப்பரை வந்து ஒழுங்காக ஒட்டலை, இந்த மாதிரிலாம் பல காரணம் சொல்லி இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது கன்ஃபெஷன் ரூமில் வந்து ஒருத்தரும் போகிறாங்க. எஸ்பெஷலி யாருன்னா அந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்க, அவங்க எல்லாரும் வந்து போகிறாங்க. போகிறப்போ வந்து அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாங்களோ, 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் அந்த கியூசி சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் தராங்க. அந்த காயின் வந்து நீங்களே வச்சுக்க போகிறீங்களா, இல்லை வேறு யாருக்குனா கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்கவும் எல்லாருமே நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சபரியாக இருக்கட்டும், ரம்யா, ஜோ அண்ட் சுபிக்ஷா எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பாக்ஸில் வந்து போடுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நடந்தது. நாளைக்கு பல சுவாரஸ்யமான தரமான சண்டைகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.